உங்கள மனைவி மாற வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவள் உங்ககிட்ட அன்பா பேசணும் அப்படின்னு ஆசைப்படுகிறீர்களா? அப்படி என்றால் முதல்ல மாற வேண்டியவர் யார் தெரியுமா? நீங்க தான். பல ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு தங்கள் மனைவி ஒரு குறிப்பிட்ட அச்சில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எப்போதும் மென்மையாக, எப்போதும் உடன்படுவதாக, முடிவில்லாத அக்கறையுடன். ஆனால் நிஜம் அந்த எதிர்பார்ப்போடு மோதும் போது விரக்தி உருவாகிறது. அடுத்து என்ன நடக்கும்? குரல் உயரும். திருமணத்திற்கு முன் சாப்பிட்டீர்களா என்று அன்பாக கேட்ட அதே வாய்தான் திருமணத்திற்கு பின் உனக்கு ஒன்றும் தெரியாதா என்று கத்துகிறது. இது ஒரே நாளில் நடப்பதில்லை. ஒவ்வொரு கடுமையான வார்த்தையும் மரியாதையின் அஸ்திவாரத்தை சிதைத்துக் கொண்டே செல்கிறது. ஒவ்வொரு சத்தம் போடும் மனைவிக்கு பின்னாலும் தன் உணர்வுகளை அடக்கிக் கொண்ட ஒரு பெண் இருக்கிறாள். அவள் உங்களுக்கு மனைவியாவதற்கு முன்பே அவள் ஒரு தனி மனிதர். அவளுக்கு சொந்த கனவுகள், கருத்துக்கள், உணர்வுலகம் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் கணவன் மனைவியை ஒரு பாத்திரமாக மட்டுமே பார்க்கத் தொடங்குகிறான். மனைவி இல்லத்தரசி, தாய், அவளின் உள் மனதை மறந்துவிடுகிறான். ஒரு பெண் தன் சொந்த வீட்டிலேயே கண்ணுக்குத் தெரியாதவளாக உணரும்போது அவளுடைய வலி மறையாது. அது உள்ளுக்குள் பொதிந்து பின்னர் கோபமாகவோ அல்லது மௌனமாகவோ வெடிக்கும். ரீஹூக், நீங்கள் அவளை அடக்க நினைத்தால் கத்த வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த பாகத்தில் அமைதியான ஒரு வாக்கியம் எப்படி அவளின் முழு வாழ்க்கையையும் மாற்றும் என்று பார்ப்போம். நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதே உங்கள் வீட்டில் சண்டை வருவதற்கான முக்கிய காரணம். ஒரு பெண்ணை அடக்க வேண்டுமென்றால் கத்துவது தேவையில்லை. மாறாக கனிவாக பேசினால் போதும். உனக்கு ஒன்றும் புரியாது அல்லது நீயே எப்போதும் இப்படித்தான் போன்ற வார்த்தைகள் அவளின் மனதில் கத்தியாக குத்தும். ஆனால் பல கணவர்கள் இதை உணர்வதில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள், நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று. ஆனால் உண்மையைச் சொல்லும் விதம் அதை கேட்பவரை குணப்படுத்துமா அல்லது காயப்படுத்துமா என்பதை தீர்மானிக்கிறது. நீ எப்போதும் இப்படித்தான் என்பதற்கு பதிலாக, இப்போது நீ கஷ்டப்படுவது எனக்கு புரிகிறது, நாம் இருவருமாகச் சேர்ந்து இந்த பிரச்சனையை சரி செய்யலாம் என்று சொல்லிப் பாருங்கள். இது போன்ற ஒரு வாக்கியம் அவளின் மனதில் என்ன செய்கிறது தெரியுமா? அவள்தான் தனியாக இல்லை என்ற உணர்வை கொடுக்கிறது. ஒரு பெண்ணுக்கு எல்லாவற்றிலும் பெரிய ஆதரவு நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்ற உறுதியே ஆகும். நீங்கள் கத்தும் சத்தம் அவள் காதில் மட்டும் கேட்பதில்லை, அது அவள் மனதிற்குள்ளும் ஆழமாய் பதிகிறது. ஆனால் நீங்கள் மெதுவாக, அமைதியாக பேசினால் அவளே தன்னை மாற்றிக்கொள்வாள். ரீஹூக், அப்படியென்றால் நீங்கள் அடுத்த முறை அவளிடம் பேசும்போது என்ன சொல்ல வேண்டும்? அந்த மந்திர வாக்கியங்களை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். உனக்கு தெரியாதா? இதுவரை நீ கற்றுக்கொண்டே இல்லையா? இந்த வார்த்தைகள் எவ்வளவு பழக்கமானவையாக இருந்தாலும் அவை உங்கள் மனைவியை மெல்ல மெல்ல உடைக்கின்றன. அதற்கு பதிலாக, இது ஒரு முக்கியமான விஷயம், நீ சொல்வது சரிதான், நாம் இருவரும் இதை தீர்ப்போம் என்று சொல்லி பாருங்கள். இப்படி பேசும் கணவனை அவள் விட்டு பிரிய மாட்டாள். உண்மையிலேயே அவன் சுற்றி சுற்றி வருவாள். ஏனென்றால் ஒரு பெண் தன் மனம் புரிந்து கொள்ளப்பட்டதாக உணரும்போது அவள் தானாகவே மாறுகிறாள். ஒரு ஆணின் முதிர்ச்சி அவனுடைய கத்தும் சத்தத்தால் அளக்கப்படுவதில்லை, மாறாக அவனுடைய பொறுமையால்தான். மனைவி வேலைக்குச் செல்லவில்லை என்று மட்டும் நினைக்காதீர்கள். அவள் உங்கள் வீட்டை ஒரு முழு உலகமாக நடத்துகிறாள். அவள் அமைதியாக இருக்கும்போது அதற்கு அர்த்தம் அவளுக்கு சந்தோஷம் இல்லை. பெரும்பாலும் அவள் மனதளவில் முறிந்து போனாள் என்பதே. ஒரு மனைவி உங்களை எதிர்த்து பேசவில்லை என்றால் அவள் தோற்றுப் போனாள் என்று பொருள் இல்லை. மாறாக அவள் இன்னமும் உங்களை நேசிக்கிறாள். அதனால்தான் பேசாமல் பொறுத்துக் கொள்கிறாள். ரீஹூக், ஒரு ஆணின் உண்மையான கம்பீரம் எதில் இருக்கிறது தெரியுமா? அவளை அடக்குவதிலா அல்லது பாதுகாப்பதிலா? அடுத்த பாகத்தில் அதை பற்றி விரிவாகப் பேசுவோம். ஒரு ஆணின் கம்பீரம் தன் மனைவியை அடக்குவதில் இல்லை, அவளை பாதுகாப்பதில்தான் இருக்கிறது. பலர் நினைக்கிறார்கள், நான் கத்தினால்தான் அவள் கேட்பாள் என்று. ஆனால் உண்மையில் கத்தல் என்பது பலவீனத்தின் அடையாளம். பொறுமை, கனிவு, மரியாதை இவைதான் உண்மையான வலிமை. உங்கள் மனைவி உங்களோடு நண்பியாக மாறினால் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். நண்பன் என்பவன் தவறுகளைச் சுட்டிக் காட்டுவதில்லை, மாறாக தோளைக் கொடுக்கிறான். அதேபோல் மனைவியிடமும் நீங்கள் நண்பனாக நடந்து கொண்டால் அவள் உங்களை விட்டு ஒருபோதும் நகரமாட்டாள். நீங்கள் மாறினால் மட்டுமே உங்கள் குடும்பம் மாறும். உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்துத்தான் கற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் குரலை உயர்த்தினால் அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் பொறுமையாக இருந்தால் அவர்களும் பொறுமையை கற்றுக்கொள்வார்கள். ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் என்பது பெண்ணின் கைகளில் மட்டுமில்லை, அது ஆணின் கைகளிலும் இருக்கிறது. இன்றிலிருந்து ஒரு வாரத்துக்கு உங்கள் மனைவியிடம் கத்தாமல் பேசிப் பாருங்கள். குரலை தாழ்த்தி பாருங்கள். அமைதியாக கேளுங்கள். ரீஹூக், ஒரு வாரம் முடிந்ததும் என்ன நடக்கும்? உங்கள் மனைவி சிறிது சிறிதாகச் சிரிக்க ஆரம்பித்தால் அதுவே உங்கள் வெற்றி.
அந்த அற்புதத்தை அடுத்த இறுதி பாகத்தில் பார்ப்போம். ஒரு வாரத்துக்குப் பிறகு உங்கள் மனைவி சிறிது சிறிதாக உங்களிடம் சிரிக்க ஆரம்பித்தால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவளை வெல்லவில்லை, நீங்கள் அவளோடு சேர்ந்து வென்றிருக்கிறீர்கள். ஏனெனில் காதல் என்பது போர்க்களம் அல்ல, அது ஒரு தோட்டம். நீங்கள் கத்தும் களைகளை அகற்றினால் அன்பின் பூக்கள் தாமாக மலரும். பெரும்பாலான உறவுகள் சிதைவதற்கு காரணம் பெரிய துரோகங்கள் அல்ல, சிறு சிறு கடுமையான வார்த்தைகள்தான். நாள்தோறும் சொட்டும் விஷம் போல. நீங்கள் இன்று மாறத் தயாராக இருந்தால் உங்கள் மனைவியின் முகத்தில் ஒரு புதிய ஒளி தெரியும். நீங்கள் பொறுமையை காட்டினால் அவள் பாதுகாப்பாக உணர்வாள். நீங்கள் கனிவாகப் பேசினால் அவள் திறந்து பேசுவாள். இது மந்திரமல்ல, இது உறவின் அறிவியல். ஒரு பெண் தன் மனம் புரிந்து கொள்ளப்பட்டதாக உணரும்போது அவள் தனது சிறந்த வடிவத்தை உங்களுக்கு கொடுப்பாள். அவளை வெல்ல நினைக்காதீர்கள், அவளோடு சேர்ந்து வெல்லுங்கள். உங்கள் வெற்றி என்பது அவளது புன்னகை, உங்கள் கம்பீரம் என்பது அவளது நிம்மதி. இந்த வீடியோ குறைந்தபட்சம் ஒரு ஆணின் மனதையாவது மாற்ற வேண்டும், ஒரு வீட்டின் எதிர்காலத்தையாவது மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், மேலும் பலருக்கும் இது செல்ல லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். இறுதி ரீஹூக். இன்றே ஒரு வாக்குறுதி செய்யுங்கள். இந்த 7 நாட்கள் கத்தாமல் பேசிப் பாருங்கள். 7வது நாள் உங்கள் வீட்டின் சத்தமே மாறியிருப்பதை உணர்வீர்கள்.